Good morning students. How are you? Today first unit supplementary பார்க்க போகிறோம். தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம். ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் அப்படின்றவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பாரு. இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல் அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 அட் அம்பாலா ஸ்டேஷன் வெயிட்டிங் ஃபார் தி நார்த்தன் பவுண்ட் ட்ரெயின். இது வந்து என்னுடைய செகண்ட் இயர் போர்டிங் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். நான் எங்கே உட்காந்துட்ருக்கேன்? பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் அம்பாலா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காக வெயிட் பண்ணுறேன்? ரயில்வே ஸ்டேஷனில் நார்த்தன் பவுண்ட் ட்ரெயினுக்காக. ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் த டைம். நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ 12 மணி இருக்கும். 12 அப்படின்னக்குள்ளே 12 இருக்கும்னு நினைக்கிறேன். மை பேரண்ட்ஸ் கன்சிடர்டு மீ ஓல்டு எனஃப் டு ட்ராவல் அலோன் அண்டு ஐ ஹேட் அரைவ்டு பை பஸ் அட் அம்பாலா ஏர்லி இன் தி ஈவினிங். என்னுடைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ட்ராவல் பண்ணுறது அலோனா, தனிமையாக என்னால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி என்ன ஈவினிங்கே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நவ் தேர் வாஸ் எ வெயிட் டில் மிட் நைட். ஆனால் இந்த நேரம் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? மிட் நைட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிஃபோர் மை ட்ரெயின் arrived most of the time I had been pacing up and down the platform. நிறைய டைம் நான் என்ன ஆயிடுறேன்னா பேசிங்னக்குள்ளே எரிச்சலாக ஆகிடுறேன். அப் அண்ட் டவுன் பிளாட்ஃபார்மில் ப்ரௌசிங் அட் தி புக் ஸ்டால். அந்த இடத்துல என்ன ஆகுது? புக் ஸ்டால்லாம் ப்ரௌசிங்னக்குள்ளே உலாவிட்டுருக்கு. ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கெட்ஸ் டு ஸ்ட்ரே டாக்ஸ் ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட். நெக்ஸ்ட் என்ன அந்த ட்ரெயின்ஸ்லாம் கேம் அண்ட் வருது போகுது. வெண்ட்டுன்னக்குள்ளே உனக்கு என்னது? போகிறது. கேமுன்னக்குள்ளே வர்றது, வந்து போயிட்டுருக்கு. அண்ட் தி பிளாட்ஃபார்ம் would be quiet for a while and then when train arrived at would be an inferno of heaving, shouting, agitated human bodies. ட்ரெயின் வர்றப்ப என்ன ஆகுது? உனக்கு ஒரே அந்த இடமே நரகம் மாதிரி ஆகிடுது. அந்த நரகம்ன்றது தான் இது இன்ஃபர்னோ அப்படின்றது. இந்த ஹேவிங் அப்படின்னக்குள்ள மிகவும் நெரிச்சல் அதிகமாக இருக்கிறது. தி கேரேஜ் டோர்ஸ் ஓப்பன்ட். ஏ டைட் ஆஃப் பீப்புள் would sweep down upon the nervous little tickets collectors at the gate and every time this happened I would be catch in the rush and swept outside the stations. ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் வரக்குள்ளே இந்த மாதிரி தான் நடக்குது. now tired of this game and of ambling about the platform. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நான் டயர்ட் ஆகிட்டேன். மெதுவாக தாமதமாக அந்த பிளாட்ஃபார்மில் வந்து உட்கார்றேன். ஐ sat down on my suitcase. என்னுடைய சூட்கேஸை நான் என்ன செய்கிறேன்? கீழே வச்சுட்டு உட்கார்றேன். அண்டு கெஸ்டு டிஸ்மேலின்றது ரொம்ப பரிதாபமாக பாவமாக இருக்கிறது. அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். அந்த ரயில்வே ட்ராக்ஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ட்ராலிஸ் ரோல்டு பாஸ்ட் மீ அண்ட் ஐ வாஸ் கான்சியஸ் ஆஃப் த க்ரைஸ் ஆஃப் த வேரியஸ் வெண்டர்ஸ். இந்த க்ரைஸ்ன்றது சவுண்டு. என்ன சவுண்டு வருதுன்னா வேரியஸ் வெண்டர்ஸ்ன்றது கடைக்காரவங்க, வெவ்வேறு விதமான கடைக்காரவங்க கத்தி விற்றுட்டே போவாங்க இல்லையா, அந்த சவுண்டு. தி மென் ஹூ சோல்டு கர்ட்ஸ் லெமன். என்னென்ன விற்றுட்ருக்காங்க? கர்ட்ஸ் தயிர், லெமனு, தி ஸ்வீட் மீட்டு. செல்லர் த நியூஸ் பேப்பர் பாய் பட் ஐ ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஹேர் தட் வெண்ட் அண்ட் அலாங் த பிஸி பிளாட்ஃபார்ம். இது எதுலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் கண்டினியூடு டு ஸ்டோர் அக்ராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ் ஃபீலிங் போர்ட் அண்ட் எ லிட்டில் லோன்லி. நான் வந்து லோன்லியாக தான், லோன்லின்னக்குள்ள தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆர் யூ ஆல் அலோன் மை சன்? ஆஸ்க்ட் எ சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ. ஒரு அழகான சாஃப்டான வாய்ஸ் க்ளோஸாக என்கிட்ட கேட்குது. ஐ லுக்ட் அப் அண்ட் சா எ உமன் ஸ்டாண்டிங் நியர் மீ. நான் மேலே நிமிந்து பார்க்கும்போது ஸ்டாண்டிங் நியர் மீ, என் பக்கத்தில் ஒரு உமன் நின்றுட்டுருக்காங்க. ஷீ வாஸ் லேர்னிங்னோக்குள்ள அவங்க சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அண்டு ஐ சா எ பேல் ஃபேஸ். பேலுன்றது வெளுத்து போன அப்படின்றது, வெளிரியன்றது, அந்த மாதிரியான ஒரு முகம். அண்டு டார்க் கைண்ட் ஐஸ். அவங்களோட கண்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது, கைண்டான கண்களாக இருக்குது. ஷீ ஓர் எ நோ ஜுவல்ஸ். ஓர்ன்றது வியருடைய பாஸ்டன்ஸ். அவங்க வந்து ஜுவல் எதுவுமே போட்டுக்கல. அண்டு வாஸ் ட்ரெஸ்டு வெரி சிம்பிளி இன் யோ ஒயிட் சாரீ. அவங்க ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஒயிட் கலர் சாரீ கட்டியிருக்காங்க. எஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் ஐ ஷேட் அண்டு ஸ்டூட் அப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. நான் உடனே நின்று சொல்கிறேன், ஆமாம் நான் கோயிலுக்கு, நான் வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன்? ஸ்டாண்டோடைய பாஸ்ட் எழுந்திரிச்சு நின்று நான் சொன்னேன். ரெஸ்பெக்டாக, மரியாதையோடு சொன்னேன். ஷீ சீம்டு புவர் பட் தேர் வாஸ் எ டிக்னிட்டி அபவுட் ஹேர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட். அவங்களும் என்ன செஞ்சாங்க? ரொம்ப டிக்னிட்டியாக நடந்துக்கிட்டாங்க. டிக்னிட்டி மீன்ஸ் கண்ணியமாக மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. ஐ ஹாவ் பீன் வாட்ச்டு யூ ஃபார் சம் டைம். நான் சம்டைம்னக்குள்ள சில நேரத்தில் நான் ஒன்று பார்த்துருக்கேன். ஷீ
டிட் நாட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு see you off? உங்களை அனுப்பிச்சி விட்றதுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் வரலையா? ஐ டோன்ட் லிவ் ஹியர். ஐ ஷெட் ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் எனிவே. ஐ கேன் ட்ராவல் அலோன். இல்லை, என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஐ எம் ஷியூர் யூ கேன். எனக்கும் தெரியும் உன்னால் முடியும் அப்படின்றத ஷீ ஷெட் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஐ லைக்டு ஹேர் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹேர் ஃபார் த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹேர் ட்ரெஸ் அண்டு ஃபார் ஹேர் டீப் சாஃப்ட் வாய்ஸ். அவங்களுடைய ஒரு சிம்பிளிசிட்டி, ரொம்ப எளிமையானதும் அவங்களுடைய டீப்பான சாஃப்டான வாய்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தி செரனிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ், அவங்களுடைய ஃபேஸில் செரனிட்டி மீன்ஸ் அமைதி, ஒரு அமைதி தெரிஞ்சுது. டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம்? ஷி ஆஸ்க்டு. அவங்க கொஷின் கேட்டாங்க, உன்னோடைய நேம் என்ன? அருண். ஐ ஆஸ்க்டு. நான் சொன்னேன் அருண்னு. அண்ட் ஹவு லாங் do you have to wait for your train? எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ண? about an hour I think. it comes at 12 o'clock. 1 hour வெயிட் பண்ணுறேன். 12 o'clock தான் ட்ரெயின் வரும். then come with me and have something to eat. அப்புறம் என்ன, என் கூட வா, ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். I was going to refuse out of shyness and suspicious. எந்த ஒரு ஐய உணர்வும் இல்லை. but she took me by the hand. ஆனால் அவங்க என்னோட கையை பிடிச்சிக்கிட்டாங்க. and then I felt it would be silly to pull my hand. she told a கூலி டு லுக் ஆஃப்டர் மை சூட் கேஸ். அந்த கூலின்றவங்க யார்? அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்னுடைய சூட் கேஸை பார்த்துக்க சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஷீ லெட் மீ அவே டவுன் த பிளாட்ஃபார்ம். உடனே பிளாட்ஃபார்மில் என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹெர் ஹேண்ட் வாஸ் ஜென்டில். அவங்களோட கை ரொம்ப ஜென்டிலாக இருந்தது. அண்ட் ஷீ ஹெல்டு மை நெய்தர் டூ ஃபர்ம்லி ஹார் டூ லைட்லி. ரொம்ப இந்த ஃபர்ம்லின்றது உறுதியாக ரொம்ப டைட்டாக கையை பிடிச்சிப்பாங்க இல்லையா, அப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. ஐ லுக்டு அப் அட் ஹேர் அகெயின். நான் மீண்டும் அவங்கள பார்க்குறேன். லுக்டு அப், மீண்டும் அவங்கள நான் பார்த்தேன். ஷீ வாஸ் நாட் யங். அவங்க வந்து ரொம்ப யங்காகவும் இல்லை. அண்ட் ஷீ வாஸ் நாட் ஓல்டு, ரொம்ப வயசானவங்களாகவும் இல்லை. ஷீ மஸ்ட் ஹாவ் பீன் ஓவர் 30. பட் அந்த 30 தான் இருக்கலாம், ஒரு 30 வயது இருக்கலாம். ஹேட் ஷீ பீன் 50. I think she would have looked much the same. She took me into the station dining room. ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய டைனிங் ரூம்க்கு ஆர்டர் த டீ அண்டு சமோசாஸ் அண்டு ஜிலேபிஸ். அண்ட் at once I began to thraw அண்டு டேக் எ நியூ இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கைண்ட் உமன். அவங்க மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆர்வம் வந்துச்சு. தி ஸ்ட்ரேஞ்ச் என்கவுண்டர் ஹேட் லிட்டில் எஃபோர்ட் ஆன் மை அப்ரிஷியேட். ஐ வாஸ் எ ஹேங்க்ரி ஸ்கூல் பாய் அண்ட் ஐ ஆட் ஆஸ் மச் ஐ குட் அண்ட் இஸ் பொலைட் எ மேனர் ஆஸ் பாசிபிள். ஷீ டுக் ஆபிவியஸ் ப்ளஷர் இன் வாட்சிங் மீ ஈட். அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் எ ஃபுட் தட் ஸ்ட்ரெங்தர்ட் த பாண்டு. இந்த ஃபுட்டு வந்து எங்களுடைய பாண்டுன்றது நட்புக்கு வந்து ஒரு பாண்டாக உறுதியாக இருக்கும். பெட்வீன் அஸ் அண்டு சிமெண்டடுன்றது உறுதியாக இருக்கிறது. அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டீ அண்டு ஸ்வீட்ஸ் ஐ பிகன் டு டாக் குவைட் ஃப்ரீலி அண்ட் டோல்ட் ஹேர் அபவுட் மை ஸ்கூல்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஷீ கொஷின்டு மீ. எதுவுமே அவங்க என்கிட்ட கொஷின் கேட்கல. குவைட்லி ஃப்ரம் டைம் டு டைம், ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருந்தாங்க. பட் ப்ரிஃபர்டு லிசனிங். She draw me out very well and I had a soon forgotten that we were strangers. நான் வந்து forgottenன்றது மறந்துடுறது. நான் என்னத்தை மறந்துட்டேன், அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர், வேறு யாரோ ஒருத்தவங்க அப்படின்றதே நான் கூடிய சீக்கிரமே மறந்துட்டேன். பட் she did not ask me about my family or where I lived and I did not ask her where she lived. நானும் அவங்கள்ட்ட கேட்கல நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு. I accepted her for what she had been me, a quite kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. தனிமையில் இருந்த ரயில்வே பிளாட்ஃபார்மில் எனக்கு அவங்க ஜென்டிலாக ஹெல்ப் பண்ண ஒரு உமனு. ஆஃப்டர் அபவுட் half an hour முடிஞ்ச பிறகு we left the dining ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டோம். and began walking back along the platform. மீண்டும் நாங்கள் பிளாட்ஃபார்மில் நடக்கிறோம். and engine was shouting up and down. அந்த என்ஜின் மேலேயும் கீழேயும் போகிற சவுண்டு. beside platform number 8 and as it approached a boy leapedன்றது பாய்ந்து அப்படின்னு அர்த்தம். ஒரு பாய் என்ன செய்கிறான், அப்படியே பாய்ஞ்சு வரான். ஆஃப் எ பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் குறுக்கால பாய்ஞ்சு வரான். அண்ட் ரன் அக்ராஸ் த ரயில், அந்த ரயில் தண்டவாளத்துக்கு இடையில் அவன் பாயிறான். நெக்ஸ்ட் டேக்கிங் எ ஷார்ட் கட் டு த நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம். எதுக்காக அப்படி பாய்ஞ்சு வரான், ஷார்ட்கட்டில் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்காக. ஹி வாஸ் அட் எ சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி என்ஜின். அவனுக்கு வந்து ஒரு சேஃபான
டிஸ்டன்ஸ் இல்லை. அண்ட் தேர் வாஸ் எ நோ டேஞ்சர் அன்லெஸ் ஹேட் ஃபாலன். விழுந்துட்டா அவனுக்கு டேஞ்சர் தான். பட் அஸ் ஹி லீப்ட் அக்ராஸ் த ரயில்ஸ் த உமன் கிளட்சிடு, ரொம்ப இறுக்கி மை ஆமுன்னக்குள்ளே என்னோட கைகள் இருக்கு இல்லையா, கைகளினுடைய மேல் பாகம் அதை என்ன செஞ்சிட்டாங்க, இறுக்கி என்னை பிடிச்சிட்டாங்கன்றது தான் கிளட்சிடுன்றது. ஹெர் ஃபிங்கர்ஸ் டக் இன் டு மை ஃப்ளஷ். அவங்களுடைய கை என்னை ஃப்ளஷ் அப்படியே இழுத்து பிடிக்கிறதுனால அழுத்துறது, அந்த மாதிரி அழுத்தி பிடிச்சாங்க. அண்ட் ஐ வின்ச்சிடு வித் பெயின். அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், முகத்தை சுழித்தேன். பெயின் வலியில் முகத்தை சுழித்தேன். அந்த அளவுக்கு அவங்க என்ன இழுத்து பிடிச்சிட்டாங்க. ஐ கேட்ச் ஹேர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்டு அப் அட் ஹேர் அண்ட் ஐ சா எ ஸ்பாசம்ஸ் ஆஃப் பெயின். அந்த ஸ்பாசம்ன்றது இதில் இழுக்கிறது ஆஃப் பெயின் அண்ட் ஃபியர் அண்ட் சேட்னஸ் பாஸ் அக்ராஸ் ஹேர் ஃபேஸ். அவங்க என்னென்னா பயந்துட்டாங்க, அந்த ட்ரெயின் வர்றதை வச்சு அவங்க பயந்துட்டாங்க. அதனால் அந்த ஃபேஸில் நான் பார்த்தேன் அந்த பயத்தை. ஷி ரச்டு த பாய்ஸ் ஆஸ் ஹி கிளிம்டு அதர் பிளாட்ஃபார்ம். அந்த பையன் என்ன செஞ்சுட்டான், அதர் பிளாட்ஃபார்முக்கு ஏறி போயிட்டான். அண்ட் இட் வாஸ் நாட் அன்டில் ஹி ஹேட் டிஸ்அப்பியர்டு இன் தி க்ரௌட் தட் ஷி ரிலாக்ஸ்டு ஹேர் ஹோல்டு ஆன் மை ஆர்ம். அதன் பிறகு தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகி என்னோட கையை கீழே விட்டுட்டாங்க. She smiled at me reassuringly and took me hand again. மீண்டும் அவங்க உறுதி செஞ்சிட்டாங்க, இது நம்ம கூட இருந்த பையன் இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சாங்க. பட் ஹர் ஃபிங்கர்ஸ் ஸ்டம்பிள்ட் அகேன்ஸ்ட் மைன். என்னை நல்லா அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஹி வாஸ் ஆல் ரைட், அவன் நல்லா தான் இருக்கிறான். ஐ ஷேட் ஃபீலிங் தட் இட் வாஸ் ஷி ஹூ நீடர் reassurance. She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. திரும்ப நான் எங்கே சூட்கேஸை விட்டுட்டு வந்தனோ அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச்சுன்றது சென்றடையிறது. வந்துட்டேன். ஒன் ஆஃப் மை ஸ்கூல் ஃபெலோஸ், அங்கே யார் இருக்கிறா, என்னோட ஸ்கூல் ஃபெலோஸை பார்த்தேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு சதீஷ், எ பாய் ஆஃப் அபவுட் மை ஏஜ், அவனும் என்னோட வயசு உள்ளவன் தான். ஹேட் டர்ன்ட் அப் வித் ஹிஸ் மதர், அவனுடைய மதர் கூட அவன் நின்றுட்டு இருந்தான். இது வரைக்கும் ஃபஸ்ட்டு உனக்கு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் செக்ஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Thank you students.